am Dr. S. Vijaykumar, Keyhole Brain and Spine Surgeon, Neuro One Hospital. இப்போ பார்க்க போகிற பேஷண்ட்ஸ்க்கு வந்து லெஃப்ட் சைடில் முக வலி இருந்துச்சு. முக வலிங்கிறது அவங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி வலி இருக்கும். அந்த வலி வந்து பல் தேய்ச்சா வரும், அவங்களுக்கு வந்து சாப்பிட்டா வரும், முழுங்கினா வரும், காற்றுப்பட்டா வரும். அவங்களுக்கு வந்து சில பேர் ஆண்களாக இருந்தாங்கன்னா ஷேவ் பண்ணால் வரும், மென்னா வரும், சிரிச்சா வரும். இந்த மாதிரி காரணங்களில் அவங்களுக்கு எலக்ட்ரிக் ஷாக் மாதிரி பளீர்னு வலி அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது முகத்தில் 3 டிவிஷன்ஸ் ஆஃப் ட்ரைஜெமினல் நர்வ் இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ அந்த ட்ரைஜெமினல் நர்வ் தான் அந்த முகத்தில் இருக்கிற வலிக்கு காரணம். அது மெயினாக புருவத்துக்கு மேலே போகிற ஒரு நரம்பாக இருக்கலாம், இல்லை மூக்கு சுற்றி வர நரம்பாக இருக்கலாம், இல்லை வாய் தடவாய் கீழே வர நரம்பாக இருக்கலாம். இதில் எந்த பகுதியில் வேணால் அந்த நரம்பு வந்து வலி கொடுக்குற தன்மை அவங்களுக்கு வந்து இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சில ட்ரிகரிங் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். எல்லாரும் டெய்லி ஆக்டிவிட்டீஸ் பண்ணுற மாதிரி சில ஆக்டிவிட்டீஸ் அவங்க ட்ரிகர் பண்ணுவோம். அதுதான் ப்ரஷ் பண்ணுறது, முகத்தில் தண்ணி படுறது, காற்று படுறது, பேசுறது, சிரிக்கிறது, முழுங்குறது, இந்த மாதிரி பல காரணங்கள்னால அவங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு பேர் ட்ரைஜெமினல் நியூரால்ஜியான்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கு முக்கால்வாசி பேருக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தான் தேவைப்படும். இனிஷியலாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க, மாத்திரை சாப்பிட்டா அந்த வலி குறையும். ரொம்ப சில பேருக்கு மாத்திரை ஏற்றுக்க முடியாது. இதில் வந்து ஒரு மாத்திரை 2 மாத்திரை தான் எஃபெக்டிவாக இருக்குது இதுக்கு கொடுக்கறதுக்கு. இது அந்த மாத்திரையில் அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அதை தாண்டி வலி இருக்குது அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு வந்து சர்ஜிக்கல் ஆப்ஷன் ஆஃபர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இந்த பேஷண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு மாத்திரையில் எந்த எஃபெக்ட்டுமே இல்லை, அவங்களால எந்த ஆக்டிவிட்டியும் பண்ண முடியல, ரொம்ப இன்டாலரபிள் பெயின் இருந்தனால அவங்க சர்ஜரி ஆஃபர் பண்ணப்போ அவங்க சர்ஜரி பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்க. சர்ஜரி பண்ணுறப்ப என்ன பண்ணுவோம்னா, நரம்பு ரத்த குழாய் மேலே ஒன்று பட்டுட்டு இருக்கும். ஸோ ட்ரைஜெமினல் நர்வ்ங்கிற ஒரு நரம்பு மேலே பட்டுன்னு அந்த ரத்த குழாயோட துடிப்பு வந்து நரம்புல பரவறதுனால இந்த மாதிரி வர்றதான் முகவலி. இது வந்து ரொம்ப கொடூரமான வழியாக இருக்கும். யாருனாலையும் முக்கால்வாசி பேர்த்தினால மேனேஜ் பண்ணிக்க முடியாது. முக்கால்வாசி அவங்களே வந்து சர்ஜரி பண்ணிக்கணும், மருத்துவத்தில் முடியலன்னா பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி இவங்களும் பண்ணிட்டாங்க. இது வந்து ஒரு கீஹோல் சர்ஜரி மாதிரி நரம்பு ரத்த குழாயும் தள்ளி வச்சுருவோம். ஒரு ₹1 காயின் சைஸில் சின்ன இன்சிஷன் போட்டு பண்ணுவோம். இது மூளைக்குள்ளே போய் பண்ணுற மாதிரி எதுவும் கிடையாது. ஜஸ்ட் சிறுமூளையை நகர்த்திட்டு நரம்பு ரத்த குழாயும் தள்ளி வச்சு ஒரு பொருள் 2ம் படாத மாதிரி ஒரு சின்ன ஒரு டெஃப்லான்ங்கிற ஒரு பொருளை வச்சுருவோம். ஸோ இது மூலமாக பேஷண்ட்ஸ் யூஸ்வலாக இன்ஸ்டண்ட்டாக அவங்க ரிலீவ் ஆகிடுவாங்க. யூஸ்வலாக ஹாஸ்பிட்டல் ஸ்டேங்கிறது 2 to 3 days தான் இருக்கணும். நல்லா ரெக்கவர் ஆகிட்டாங்கன்னா அவங்க நார்மல் லைஃப்பை லீட் பண்ண முடியும். வணக்கம், எங்க அம்மா வயசு 52, நாகை மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம். எங்க அம்மாவுக்கு வந்து ரத்த குழாயும் நரம்பும் வசிக்கிட்டதுனால அந்த பெயின் நாக்கில அந்த நரம்பு வசிக்கிறதுனால அந்த வலி ஏற்பட்டுச்சு. நாங்க நாகப்பட்டினத்துல மோஸ்ட்லி எல்லா டாக்டர்டையும் பார்த்துட்டோம். அவங்க அதுக்கான தீர்வு சொல்லல. இன்னும் எங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனே ஆகல. அதனால ரொம்ப தொந்தரவு, சாப்பிட முடியாது, வாய் கூப்பிட முடியாது, பல்லு விளக்க முடியாது, மூஞ்சி விட முடியாது. அதனால ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அம்மா. எங்களுக்கு யாரை பார்க்கறது எல்லாம் எதுவும் தெரியல. அதுக்கப்புறம் எங்க அண்ணன் வந்து திருச்சி ஸ்ரீரங்கத்தில் ஒர்க் பண்றாங்க. அவங்க இந்த மாதிரி வந்து அவங்க திருச்சியில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருச்சி நியூரோவில் வந்தோம். நாங்க அதனால பார்த்தோம். அவங்க வந்து இந்த மாதிரி நீங்க ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இருக்க போல, நீங்க வந்து விஜயகுமார் சாரை கன்சல்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. விஜயகுமார் சார் வந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துருவாங்க, ஸ்கேன் எடுத்து வந்து பார்க்கலாம், பார்த்துட்டு ஆப்ரேஷன் பண்ற மாதிரி இதை பண்ணிக்கலாம். எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துருந்தோம், இந்த மாதிரி இந்த இடத்துல ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. நீங்க ஆப்ரேஷன் பண்ணிக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது வந்து அந்த ஸ்டேஜை தாண்டிடுச்சு, நீங்க ஆப்ரேஷன் பண்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அம்மாவுக்கு வயசாயிடுச்சு அப்படின்ட்டு கொஞ்சம் யோசிச்சோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஜ்லாம் தாண்டிடுச்சு, வலி ரொம்ப அதிகமாயிடுச்சு. சரி, நம்ம வந்து குணப்படுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷனுக்கு ஓகேன்னு சொல்லி விஜயகுமார் சார் வந்து அட்மிஷன் பண்ண சொன்னாங்க. சரின்னு அட்மிட் பண்ணிட்டோம் அம்மாவை. சண்டே வந்து அட்மிட் ஆனோம். மண்டே வந்து ஆப்ரேஷன் சொல்லியிருந்தாங்க. 9 o'clock சொல்லியிருந்தாங்க. 9 o'clock வந்து அம்மா எல்லாம் அழைச்சிட்டு போயிட்டாங்க ஆப்ரேஷன் பண்றதுக்கு. சரி, 11 o'clock ஆப்ரேஷன் வந்து சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து சார் சொன்னாங்க. 11 o'clockல இருந்து ஒரு 6 o'clock வரைக்கும் ஐசியூ வச்சிருந்தாங்க. 6 to 7 hours வரையும் ஐசியூ வச்சிருந்தாங்க. அப்புறம் 8 o'clock போல வார்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. பண்ணிட்டு நார்மல் ஆயிட்டாங்க, பார்க்கலாம் பேசலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நைட்டு டின்னர் வந்து எடுத்துக்கலாம். இந்த இட்லி கொடுத்தோம். மறுநாள் காலையில அவங்களே எப்போதும் போல அவங்களோட ஒர்க்கு அவங்களே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெஞ்ச் நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ரெஸ்ட் ரூம் அவங்களே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஓரளவு நார்மல் ஆயிட்டாங்க. அதுல இருந்து 2-3 days கழிச்சு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க. ஆப்ரேஷன் முடிஞ்சு 2-3 days கழிச்சு டிஸ்சார்ஜ் பண்ண சொல்லிட்டாங்க. டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு நாங்க வீட்டுக்கு போயிடுச்சோம். வீட்டுக்கு போயிட்டு அம்மா ஓரளவு நார்மலா இருந்தாங்க. 16 days கழிச்சு வர சொன்னாங்க. 16 days கழிச்சு நாங்க வந்தோம். அந்த பிற்பாடு அம்மா எப்படி இருக்காங்க அப்படின்னு சார் கேட்டாங்க. வந்து அம்மா வந்து நாங்க எங்கேயும் சொல்லவே இல்லை, அம்மாவே எல்லாத்துக்குமே பதில் சொல்லிட்டாங்க. எல்லாமே எனக்கு ஓகே சார், நார்மலா இருக்க சார் அப்படின்ட்டு அவங்களாவே நல்லா போல்டா பதில் சொல்ல ஆரம்பிச்சாங்க. அப்பவே எனக்கு ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் ஆயிடுச்சு. இப்போ 6 months அப்புறம் வந்து பரீட்சை வந்திருக்கோம். சார் நீங்க டேப்லெட் எழுதி கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு டானிக் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு அடுத்து 6 months கழிச்சு வர சொல்லியிருக்காங்க. நியூரோ ஹாஸ்பிட்டல் வந்தோம். அம்மா ஓகே, ஓரளவு எல்லாம் நல்லா இருக்காங்க.
எல்லாமே இப்போ ஓரளவுக்கு குட்டா இருக்கு. இங்க உள்ள ஸ்டாஃப்ஸும் நல்லா பாத்துக்கிட்டாங்க. எல்லாமே ஓகே. மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது இங்க ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா ஓகே. நல்லா அட்மாஸ்பியர் நல்லா கேர் பண்ணிக்கிட்டாங்க. விஜயகுமார் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ்.